இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஃப்ரூட் ஜூஸு. ஸோ இவரை வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இவர் வந்து எந்த ஃப்ரூட்ஸ் வாங்குறதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ரூட்ஸையும் வாங்கிட்டு வந்துட்டாரு. ப்ளூபெரிஸ் வாங்கி வந்திருக்காரு, பப்பாயா வாங்கி வந்திருக்காரு, பப்பாளி, ஸ்ட்ராபெரிஸ் வாங்கி வந்திருக்காரு, வாட்டர்மெலன் 2 எடுத்துகிட்டு வந்திருக்காரு, பனானாஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காரு, ஆரஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காரு, ஆப்பிள்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ இதை வச்சுட்டு சரி குழந்தைங்களுக்கு வந்து சம்மர் வேறு வந்துருச்சா, சரி அப்போ ஃப்ரூட்ஸாக கொடுத்தா ஒரு அளவுக்கு தான் சாப்பிடும். ஸோ அதனால ஃப்ரூட் ஜூஸாக பண்ணிடலாம். இல்லாட்டினா கோக்கு, ஸ்ப்ரைட்டு அந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்றதுக்கு பொதுவாக ஹெல்த்தியாக நம்மளே வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக மேக் பண்ணிடலாம் ஃப்ரூட் ஜூஸ்ன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃப்ரூட் ஜூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து தர்பூசணி ஜூஸு. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கிறோம். வாட்டர்மெலனை ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கிறோம். தண்ணியெல்லாம் ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா இதுவே தண்ணி விட்டுக்கும். இது கூட கொஞ்சோண்டு ஆல்மண்ட் மில்க் ஆட் பண்ணிக்கிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெனிலா ஆல்மண்ட் மில்க் வந்து அன்ஸ்வீட்டட் நான் எடுத்திருக்கேன், ஏன்னா வாட்டர்மெலன்லேயே ஸ்வீட் இருக்கிறதுனால. பிளெண்டர் எடுத்துகிட்டு சூப்பரான வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி. நல்லா இருக்கே. அடுத்து நம்ம போட போகிறது வந்து ஆரஞ்சு ஜூஸு. ஆரஞ்சு ஜூஸ் வந்து ஜஸ்ட்டு ஆரஞ்சு மட்டும் ஸ்க்வீஸ் பண்ணி நம்ம வந்து பிளெண்ட் பண்ண போகிறோம். அது கூட வந்து மின்ட் மட்டும் மேலே அப்படி டாப்பிங் பண்ணி சாப்பிட்டோன்னாக்கா குடித்தோன்னாக்கா ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். மவுத் ஃப்ரெஷ்னரும் கூட சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்தது ஆரஞ்சு ஜூஸ் பார்க்க போகிறோம். 2 ஆரஞ்சு, 1/2 டம்ளர் தண்ணி, கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ். ஆரஞ்சு ஜூஸ் ரெடி. இது கூட ஐஸும் க்ரஷ் பண்ணி நம்ம எடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட ஃப்ரெஷ் மின்ட். பார்க்கவே ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கே. 2 ஸ்ட்ராபெரி ஆட் பண்ணிக்கிறோம். 1 கைப்பிடி ப்ளூபெரி, கொஞ்சம் ஹனி எடுத்து வச்சுருக்கேன். ஹனி, யோகர்ட் ஆட் பண்ணுறோமா? கொஞ்சம் ஹனி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் யோகர்ட்ஸ்க்கு ஸ்மூத்திக்கு. அதுக்கப்புறம் மில்க். நைஸ். பியூட்டிஃபுல்லாக ஸ்ட்ராபெரி அண்ட் ப்ளூபெரி ஸ்மூத்தி. பர்பிள் அண்ட் பிங்கிஷ் கலரில் இருக்குது பாருங்களேன். கலர்ஃபுல்லாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கலர்ஃபுல்லாக இருந்ததுன்னா. ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம். அடுத்தது ஆப்பிள் ஜூஸ் பார்ப்போம் நம்ம. அடுத்தது ஆப்பிள் ஜூஸ். ஆப்பிள் ஜூஸ்க்கு ஆப்பிள்ஸ் கட் பண்ணி போட்டுக்கிறோம். சூப்பர். ஆல்மண்ட் மில்க்லேயே போடுறோம். ஆமாம். ஆல்மண்ட் மில்க்குக்கு கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ் போட்டுக்கிறோம். குழந்தைங்களுக்கு வந்து சாக்லேட்ஸ்னால் பிடிக்கும் இல்லையா? ஸோ அந்த ஃப்ளேவர் இருந்ததுன்னா கொஞ்சம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் சம்மருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா குழந்தைங்க இதையும் விளையாண்டுட்டு வந்ததும் நல்லா குடிக்கிறதுக்கு வந்து பாலுக்கு பாலும் சேரும், ஃப்ரூட்ஸுக்கு ஃப்ரூட்ஸும் சேரும். சம்டைம்ஸ் இது இருக்குது, கேண்டி இருக்குது இதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம வந்து குழந்தைங்கள ஒரு மாதிரி சீட் பண்ணி. ஆப்பிள் சாக்லேட் மில்க் ஜூஸ். ஆஹா, ஒன்று ஒவ்வொரு கலர் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கேன் இன்னைக்கு. சூப்பராக இருக்கு. சம்மருக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஃப்ரூட் ஜூஸ் கொடுங்க. குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியும் கூட, ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு வந்து. நம்ம வந்து அனாவசியமாக வந்து இந்த இந்த சோடாலாம் வாங்கி கொடுக்கறதுக்கு பதுவாக இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், குழந்தைங்க விரும்பியும் குடிப்பாங்க. சூப்பர் ஐடியா. வெரி நைஸ்.